6 மாசத்துக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஃபுட் குடுக்க ஆரம்பிக்கும்போது, கேழ்வரகு குடுக்கறதுன்றது ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா கேழ்வரகுல வந்து நெறைய சத்துக்கள் இருக்கு. முக்கியமா கால்சியம், இரும்பு சத்துலாம் வந்து நெறைய இருக்கு. ஆனா அந்த கேழ்வரக வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஊற வச்சுட்டு அத மிக்ஸியில போட்டு அரைச்சு, அந்த பால மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு, அத வந்து காய்ச்சி அந்த பால வந்து கஞ்சி மாதிரி குடுக்குறாங்க. பட் அது மாரி குடுக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க அது மாரி வந்து ஃபில்டர் பண்ணும்போது, அந்த ஃபில்டர் மேல வந்து சக்க மாரி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஃபைபர். அந்த ஃபைபர் குழந்தைக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த பால்ல வந்து ராகில இருக்கிற நெறைய நுண்சத்துக்கள் டைல்யூட் ஆயிடும். அந்த சக்க மாரி இருக்கு இல்லையா? அதுல தான் எல்லா சத்துக்களுமே. கேழ்வரக மொள கட்ட விடணும். மொள கட்டுனதுக்கு அப்புறமா வெயில்ல 2 நாள் வந்து நல்லா காய வைங்க. காஞ்சதுக்கு அப்புறமா அத நல்லா வந்து புடைச்சு எடுத்துட்டு, அந்த கேழ்வரக வந்து நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அத மிக்ஸியில அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடர ஏர் டைட் கண்டெய்னர்ல நீங்க வைக்கும்போது 1 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். அந்த பவுடர வந்து நீங்க கஞ்சி மாதிரி காய்ச்சி வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அப்படி குடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நெறைய சத்து கிடைக்கும். நார் சத்து கிடைக்கும். கால்சியம், அயன் இது மாதிரியான அந்த நுண்சத்துக்கள் எல்லாமே வந்து நார்மலா அந்த கேழ்வரகு நீங்க பாலா குடுக்கறத விட 2 மடங்கு அதிகமா குழந்தைக்கு கிடைக்கும். ஆன்டி நியூட்ரியன்ட் ஃபேக்டர்ஸும் கம்மியாகறதுனால, அந்த சத்துக்கள் குழந்தைங்களோட குடல்ல உறிஞ்சப்பட்டு அவங்க உடம்புல ஒட்டும். ஸோ நீங்க வந்து கேழ்வரகு உங்க குழந்தைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க குடுக்கும்போது, நான் சொன்ன மாதிரி குடுங்க. சத்துக்கள் முழுசா கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ நீங்க தாராளமா கேழ்வரகு குடுங்க.